இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் கார் ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசிட்டு போனாரு அப்படின்ற காரணத்துக்காக, அவர அரெஸ்ட் பண்ணி, அவர சிறையில வச்சு, அதுக்கப்புறமா ஜாமீன்ல வெளியில விட்டுருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் நடந்து ஒரு நாள்ல அப்புறமா பாருங்களேன், போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லயே போயிட்டு விஜய் சித்து மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. விஜய் சித்து கூட தான் ஃபோன் பேசிட்டே கார் ஓட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு சொல்லி, அதுக்கான வீடியோவையும் அங்க குடுத்து ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசனோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிடிஎஃப் வாசன் ஆள் வச்சு விஜய் சித்து மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு போல அப்படின்ட்டும் பல பேர் பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம டிடிஎஃப் வாசன் கூட இருக்கிற மாரி பிக்ஸ்லாம் எக்ஸ் வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. யாரு கம்ப்ளைண்ட் குடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த நெருங்கிய நண்பரும் டிடிஎஃப் வாசனும் இருக்கிற மாரி நெறைய ஃபோட்டோஸ்லாம் வெளிய வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, இவர் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாரு. ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் சரிங்க. சட்டம் எல்லாத்துக்குமே பொது. டிடிஎஃப் வாசன் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கல்ல, அப்ப விஜய் சித்து மேலயும் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாரி நெறைய நெட்டிசன்கள் இதுல வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ பாரபட்சம் இல்லாம காவல்துறை செயல்படுமா? தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க எங்களோட குரானிக்கல்ஸ் தமிழ் சேனலோட இணைந்திருங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.